சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை காங்கிரஸ் கட்சி கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. நிர்வாக ரீதியாக அனுபவம் உள்ளவர்கள் அத்தனை பேருக்குமே இது தெரியும். ஆகையினால இதில் என்னென்ன நடவடிக்கைகள் சரியான முறையில் எடுக்க முடியுமோ அதை அவ்வளோ நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், எல்லா கதவுகளையும் அடைக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்கி வைத்து விடக்கூடாது. எங்கெல்லாம் சின்ன வாய்ப்புகள் இருக்குதோ அதில் எல்லாம் நுழைஞ்சு ஜல்லிக்கட்டை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய விருப்பம் அல்லது மற்ற கட்சியுடைய விருப்பம் ஜல்லிக்கட்டு ஒட்டுமொத்தமாக தலைமுறை நினைத்தாலும் கூட நடத்த முடியாத அளவுக்கு கொண்டு விட வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் அவங்க அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி உடன்படாது. ஜல்லிக்கட்டை நடத்தியாக வேண்டும். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இனி வரக்கூடிய காலத்தை பற்றி அடுத்ததாக நாம் யோசிக்கிறோம். கடந்த ஆண்டு இதே தகவலை தான் சொன்னீங்க, நடக்கணும். கடந்த ஆண்டு சொன்னது மட்டும் கிடையாதுங்க. 8ஆம் தேதி, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அது விலக்களித்து நாம் மத்திய அரசாங்கம் விலக்களித்தோம். ஆனால் என்னாச்சுது உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கின. சரி, இவ்வளோ பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் எப்பவாவது இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்களா? எப்பாவது இதுக்கு குரல் கொடுத்திருக்காங்களா? பொங்கல் வரும்போது இவங்களுக்கு ஒரு போராட்டம் தேவை, மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு போராட்டம் தேவை, அதை நடத்துறாங்க. அதனால இது முழுக்க காங்கிரஸ் கட்சி தமிழ் சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இந்த துரோகத்தை சரி கட்டுறதுக்கு நாங்கள் முயன்று கொண்டிருக்கின்றோம். அந்த முயற்சியில் வெற்றி பெறுவோம் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு. யாரு சார், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இருக்கும் போது உறுதிமொழி கொடுக்கவில்லை என்று சொன்னாங்க. உறுதிமொழி கொடுக்கல அப்படின்ற ஒண்ணு முயற்சியே இல்லை, நாங்கள் நடத்துறதுக்கு துணையாக இல்லை, நடத்துறதுக்கு ஆதரவாக இல்லை அப்படி சொல்லலை. உத்தரவாதம் கொடுக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு ஏமாற்றக்கூடிய வகையில் இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசாங்கமோ தயாராக இல்லை. இது காங்கிரஸ் செய்ய முடியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கமோ அந்த தவறை ஒரு காலம் செய்யாது. ஆனால் என்னென்ன செய்யணுமோ அதை அவ்வளோ நாம் செய்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன், இன்றும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படிங்க சிறப்பு சட்டம் கொண்டு வரலாம்? எல்லா விஷயங்களுக்கும் உச்ச நீதிமன்றம் என்று ஒன்று இருக்குது. உச்ச நீதிமன்றம் என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல நிலைமை உருவாகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த தீர்ப்பும் கூட நமக்கு சாதகமாக வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. உச்ச நீதிமன்றமே இந்த காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கணும் மரணம் உயிரிழப்பு நடந்து தமிழகத்தை வறட்சி மாநிலமா ஒரு வறட்சி விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். சும்மா சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா எல்லாருமே சொல்றது போல சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதில் என்னென்ன லாபங்கள் இருக்குது, பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா, இதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு முடிவெடுப்பாங்க. ஆனால் ஒன்றே திரும்ப சொல்ல விரும்புகின்றேன், எந்த காரணத்தை கொண்டும் ஒரு விவசாயி கூட தற்கொலை செய்யக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை திரும்ப நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரணம், கடந்த நிதிநிலை அறிக்கை, சென்ற ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கை இதற்கு முன்பே எந்த அரசும் செய்யாத ஒரு காலகட்டம், செய்யாத ஒரு நிலையை எடுத்து முழுக்க விவசாயத்திற்கு துணையாக நிற்கக்கூடிய வகையிலும் விவசாயிகளுக்கு துணையாக நிற்கக்கூடிய வகையிலும் கிராம முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டும் அந்த நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பாக நேற்று முன்தினம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆங்கில புத்தாண்டு செய்தியிலும் கூட விவசாயிகளுடைய நலனுக்காக என்ன விஷயங்கள் செய்திருக்கின்றோம் என்பதை பற்றியும் சாதாரண மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எதெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஆகினால் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு வேண்டுகோளை திரும்ப வைக்க விரும்புகின்றேன். மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை
குறிப்பாக விவசாயம் சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்து இந்த விவசாய மக்களை காக்கக்கூடிய வகையில் எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.